அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, திமுக அரசாங்கத்தினுடைய போலி முகம், திமுக அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் நடத்திய நாடகம் அல்லது திமுக அரசாங்கம் பக்தர்கள் மேலே நடத்திய தாக்குதல்லாம் நேற்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் நேற்றைக்கு அங்கே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மரியாதைக்குரிய திரு சுவாமிநாதன் ஜட்ஜ் அவர்களுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. திமுக அரசாங்கம், இந்த மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர்கள் இரட்டை நிலைப்பாடை எடுத்தார்கள். அவர்கள் சொல்வதொன்று செயலில் ஒன்றாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே கூட. அதாவது கிட்டத்தட்ட 50-60 வருடத்திற்கு மேலே பக்தர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூட கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ் நடந்து அது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம். அந்த இடத்துல அவர்கள் பக்தர்கள் சென்று போராடி கடைசியாக இந்த வருடம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தார்கள். அந்த தீர்ப்பில் பக்தர்களுக்கு உரிமை இருக்கிறது, பக்தர்கள் அங்கு சென்று சாமி கும்பிட வேண்டும் அல்லது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது என்பதை வலியுறுத்தினார்கள். ஆனால் அரசாங்கம், அந்த மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு ஒரு கண்டெம்ட் கோர்ட் போடுறாங்க. அப்பயும் அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ ஜட்ஜு சொல்கிறார், கண்டெம்ட் போட்ட பிறகு 50 CSF வீரர்களுடைய உதவியோடு நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதையும் நிறைவேற்றாமல் அன்றைக்கு 144 என்று சொல்லக்கூடிய தடை உத்தரவை அந்த மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் மேலே திணித்தது. அப்போ அதை எதிர்த்து போராடின எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்டார்கள். எங்களுடைய இந்து முன்னணியுடைய தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இப்படி தொடர்ந்து ஒரு அடக்குமுறையை, பக்தர்களுடைய அடிப்படை உரிமை கடவுளை வணங்குவது, ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அந்த அங்கு சென்றவர்களுக்கு கூட ஒரு நியாயத்தை கொடுக்கவில்லை. அதை எதிர்த்து ஒரு பக்தர், பூரணச்சந்திரன் என்ற பக்தர் தீக்குளித்த சம்பவம்